வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வேயோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் 14 ஜனவரி 7 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எந்த கிரவுண்டில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்போவில் தாங்க மேட்ச் நடக்க போகுது. ஸோ பிச்சை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும். எதனால பார்த்தீங்கன்னா ஓடிஐ மேட்சே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே கிரவுண்டில் நடக்கிறதால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு இன்றைக்கி ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கலாம். பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால் ஸ்பின்னர்ஸை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட் ஹெட்டை பொறுத்தவரைக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்மே ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட பாசிபிள் 11 பார்ப்போம். குஷால் மெண்டிஸ் அண்ட் நிசாங்கா 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு 2 பேருமே நம்ம சேஃபஸ்ட் சாய்ஸில் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நிசாங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் ஆல்சோ 2 பேருமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனோட ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸ். குஷால் பெரேரா இந்த கிரவுண்டில் சூப்பர் ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அங்கே ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 33, 35, 53. ஸோ இது மாதிரி கன்சிக்யூட்டிவாக 30+ ரன் அடிச்சிருக்கிறதால நமக்கு ஃபேண்டஸிக்கு தேவையான 50+ பாயிண்ட்டை கண்டிப்பாக அவரால் எடுத்து கொடுக்க முடியும். அதனால் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபஸ்ட் சாய்ஸாக நம்ம விட எடுத்துகிட்டு போகலாம். டி செல்வா கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸுங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துமே அவரால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இவருமே ஸ்பின் பவுலிங்கிறதால கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். ப்ளஸ் பேட்டிங்கில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40+ அடிக்க முடியும். அதனால் ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம டி செல்வாவுமே சஜஸ்ட் பண்ணலாம். ஸ்ரீலங்கா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் 2020 ஃபார்மேட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் இவரால் கொஞ்சம் இன்னிங்ஸை நின்று பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுமாதிரி டீமில் இவரை நம்ம ட்ரை பண்ணலாம். பட் சேஃபாக போகிறப்ப இவரை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ரிஸ்கி பிக்கில் முக்கியம் இவரை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஷானகா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே எந்த அளவுக்கு இவருக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்குன்றது தெரியல. அதுவும் இல்லாமல் பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ன்றதால எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியுன்றது தெரியல. அது இல்லாமல் எந்த அளவுக்கு ஓவர் போடுவார் அப்படின்றதுமே நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. அதனால் ஷானகாவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி பிக்காக தான் நம்ம யோசிக்க தோணுது. ஹசரங்கா கண்டிப்பாக சேஃப் சாய்ஸுங்க. காமனாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொண்டு போக போகிறது ஹசரங்காவை தான். ஸோ நாமளுமே ஹசரங்காவை கேப்டனாக தான் ட்ரை பண்ண போகிறோம். அதை இப்போவே சொல்லிடுறோம். பதிரானா கண்டிப்பாக இனிஷியலாகவே இவரால் விக்கெட் எடுக்க முடியும். டெத் வேலை கண்டிப்பாக 2 ஓவர் போடுறது அதுலேயுமே விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதனால் சேஃப் சாய்ஸாக எடுத்துகிட்டு போவோம். பட் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஜிம்பாப்வே மாதிரி இருக்கிற டீமுக்கிட்ட அகேன்ஸ்டாக இவருக்கு ஃபார்முக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால மேபி இவர் ஸ்மால் லீகில் சேஃப் சாய்ஸாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேக்ஷனா கண்டிப்பாக மஸ்ட் பிக்குங்க. ஸோ இனிஷியலில் பவர் பிளேயிலே ஒரு ஓவர் போட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால இவர் கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு. அப்படி இனிஷியலில் ஓவர் போடுற மாதிரி விக்கெட் எடுக்க மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா ஜிம்பாப்வேவில் டாப் ஆர்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டரை ஃபோக்கஸ் பண்ணிடலாம். சமீரா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி. பட் ஸ்மால் லீகில் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா வின் பண்ணுற மாதிரி டீம் போட்டீங்கன்னா அதில் இவரை எடுத்துக்குவாங்க. இல்லை நீங்கள் ஈக்குவல் டீம் போடுற மாதிரி இருந்தால் இவரை ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவை. மினிமம் 1 விக்கெட் மட்டும் தான் அவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஹசரங்கா அந்த தேக்ஷனா மாதிரி ஸ்பின்னர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிடலாம். மதுஷாங்கா கண்டிப்பாக மஸ்ட் பிக்குங்க. நீங்கள் ஓடிஐ ஃபார்மேட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். கன்சிக்யூட்டிவாக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். கண்டிப்பாக இந்த மேட்சுமே விட்டு 2+ விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இவரை ஸ்மால் லீக்லையுமே ஒரு வைஸ் கேப்டனாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கேப்டனை பொறுத்தவரை ஹசரங்கா தான். வைஸ் கேப்டனாக நீங்கள் மதுஷாங்கா ட்ரை பண்ணலாம். ஜியில் ஆனால் மதுஷாங்காவை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜிம்பாப்வேயோட பாசிபிள் 11 பார்ப்போம். எர்வின் அண்ட் குன்முகதரா 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி T20 பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது. இவங்ககிட்டேருந்துமே எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஸ்ரீலங்கா சைடு இருக்காங்க. இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க தெரியல. அது இல்லாமல் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தேக்ஷனா பால் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருந்தால கண்டிப்பாக 2 பேருமே ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேருமே இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறது தான் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எர்வின் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றவங்களை நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம்.
ஸ்ரீகாந்தா ராசா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ எப்படி நம்ம அசரங்கா வந்து அந்த டீமில் கேப்டனாக சொன்னோமோ, வைஸ் கேப்டனை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்ரீகாந்தா ராசா ட்ரை பண்ணுற வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவருமே ஸ்பின் பவுலர் தான், பேட்டிங்லையுமே டாப் ஆர்டரில் வந்ததால் ஸ்கோர் இவரால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சேஃபஸ்ட் சாய்ஸில் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இவரை நீங்கள் கேப்டனாக கூட ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லியம்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயருங்க. ஏன்னா இவருமே வந்து ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங்கில் வந்தாலுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்னே இவரை சொல்லலாம். ரியான் பல், ஸோ இவருமே வந்து ஃபார்ம் நல்லாயிருக்கு, பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 30+ எடுக்க முடியும். இவருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் எந்த அளவுக்கு பவுலிங் சார்ஜ் கிடைக்குன்றது இல்லை. ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்டை விழுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இவருக்கு ஓவர் தருவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீகாந்தா ராசா, வில்லியம்ஸ் அண்ட் ரியான் பால் 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டீமில். டோனி முங்கையோ, ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப போராக தான் இருக்குது. பட் எனிவே நம்ம 7:4 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8:3 இந்த காம்பினேஷன் மோஸ்ட்லி எல்லாமே டீம் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற பிளேயர்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்லே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட் தான் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஸ்ரீலங்கா வின் பண்ணுற மாதிரி தான் டீம் போட போகிறாங்க. ஸோ மற்ற பிளேயர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்பிக்காக தான் வந்து இந்த மேட்ச்சை பொறுத்தவரை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மடேண்டே, ஸோ இவரோட ஃபார்ம் நல்லா இருக்குங்க. பட் கீப்பிங் பண்ணுறதால அதுலேயுமே இவரால் பாயிண்ட் எடுக்க முடியும். மேபி வந்துட்டு நீங்கள் ரியான் பால் அண்ட் மடாண்டே, ஸோ 2 பேரில் ஒரு ஆளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒரு சேஃப் சாய்ஸாக 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஜாங்வே ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸு அண்ட் 4 ஓவர் கட்ட கிடைக்குமான்றதே டவுட்டாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இவருமே வந்து ஒரு ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸ்மால் லீக்கில் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ மேபி வந்து டாப் ஆர்டர் எல்லா பேட்ஸ்மே இனிஷியலே ஒரு 4 to 5 விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஜாங்காவை ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு நீங்கள் இவங்கெல்லாம் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. மசகட்ரா, இவரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கில் வந்தாலுமே 20+ சாலிட் எடுத்து கொடுப்பாருங்க. ஒரு சேஃபாக போனால் நீங்கள் இவர் கூட எடுத்துக்கலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ப்ளஸ் 20+ ரன்னுனா கூட நமக்கு ஃபேண்டசி தேவையான ஒரு 40 to 50 பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு மசகட்ராவுமே வந்து ஒரு சேஃப் சாய்ஸ்னே நம்ம சொல்லலாம். ரிச்சர்ட் நாகவா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. எதனாலும் தெரியும், ஓடிஐ ஃபார்மேட்லேயும் சரி எல்லா ஃபார்மேட்டுமே ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே கன்சிக்யூட்டிவாக மினிமம் 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜிம்பாப்வே சைட்லேருந்து ஒரு பவுலரை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாகவா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர். முசரபானி, ஸோ இவங்க எடுத்தால் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார், இல்லை விக்கெட் எடுக்க மாட்டார். பட் இவருமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுற மாதிரி டீம் போடுறதால இவரை நம்ம எடுக்கணுமான்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்துட்டு ஜிம்பாப்வே வின் பண்ணுற மாதிரி டீம் போட்டீங்கன்னா அதில் வந்து உங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு நீங்கள் இவரை வந்து ட்ராப் பண்ணிட்டு போதே நல்லது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் யாராவது வந்து நம்ம ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ்கப்னா சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசரங்கா, ஸ்ரீகாந்தா ராசா, குஷால் மேண்டிஷ் அண்ட் மதுஷங்கா. கண்டிப்பாக இவங்க 4 பேருமே குவாலிட்டி பிளேயருங்க. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாமே இவங்கள தான் 4 பேர் தான் மோஸ்ட்லி ஒரு 90% இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே இவங்கள தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ரிஸ்கி சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நிசாங்கா, அசலங்கா, தேஷ்கினா அண்ட் ராகவா. ஸோ இவங்களாம் வந்துட்டு குவாலிட்டி பிளேயராக இருந்தாலுமே கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபரன்ஷியல் பிக், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து நம்ம பன் பிக்காக கொடுத்துருக்கோம். குஷால் பெரேரா, எர்வின், ரியான் பால், வில்லியம்சன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்டாட்டஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட அனலைஸ் படி நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது 1 or 2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெமோ டீமை பார்ப்போம். ஸோ குஷால் மேண்டிஸ் அண்ட் குஷால் பெரேரா 2 பேருமே வந்து நம்ம பேட்டிங்கில் எடுத்திருக்கோம். அண்ட் நிசாங்கா, ஸோ இவங்க 3 பேர் வந்துட்டு டாப் ஆர்டரில் ஸ்ரீலங்கா சைட்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் ரியான் பல், அசலங்கா, எர்வின், ஸ்ரீகாந்தா ராசா, அசரங்கா, மதுஷங்கா, ராகவா, தீக்ஷணா. ஸோ இவங்களாம் வந்து ஒரு சேஃப் பிளேயிங் டீம், டெமோ டீமில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். மேபி இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முசரபானி ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டி செல்வா, ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன், அவருமே ட்ரை பண்ணலாம். பட் அவருக்கு பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4th 5th வரதால் கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுது. ஏன்னா எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் பவுலிங்கு மினிமம் 2 hour போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அவருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 11ல் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அசரங்காவை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக ஸ்ரீகாந்தா ராசாவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து குஷால் மேண்டிஸ் ஒரு சேஃப் சாய்ஸ் அண்ட் ராகவா இவங்களுமே ட்ரை பண்ணலாம். அண்ட் தீக்ஷனா ஆல்சோ குட் சாய்ஸ் ஃபார் வைஸ் கேப்டன்.
ஸோ இது வந்து நமக்கு ஃபைனல் டைம் கிடையாது. ஃபைனல் டைம் வந்துட்டு பிளேயிங் லெவனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.